பிரசையே சந்திக்காத ஒரே பிரதமர் அப்படின்ற பெருமைக்குரிய மோடிஜி அவர்கள் நார்வேக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறி போயிட்டு மேடையில இருந்து தெரிச்சு ஓடிய காட்சிகள் தான் இன்னைக்கு இணையத்துல வைரலாகி போயிட்டு இருக்கு. அப்படி எந்த கேள்வியை அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்டாங்க, எதற்காக மோடிஜி அவர்களால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, என்ன நடந்துச்சு நார்வேலன்னு சொல்லி விரிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். ஒரு 43 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்த தலைவர்கள் நார்வேக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஸ்வீடனோட பிஎம், அப்புறம் யுனைடெட் கமிஷன் பிரசிடென்ட், அப்புறம் நம்ம மோடிஜி அவர்கள்னு சொல்லி 3 பேருமே ஒரு ஓப்பனான ஜாயிண்ட் பிரஸ் பிரீத்திங்கை வச்சிருக்காங்க. இந்த பிரீத்திங்கை பொறுத்தவரையுமே அங்கிருந்து அந்த 3 தலைவர்களும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பேப்பரை பார்த்து தனது உரையை நிகழ்த்துவாங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து சில கேள்விகளை கீழே இருக்க ஜெர்னலிஸ்ட்லாம் எழுப்புவாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ஸ்வீடனோட பிஎம் கிட்டயும் கொஸ்டினா ரைஸ் பண்ணிருக்காங்க, அவர் பதில் கொடுத்திருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா ஸ்வீடனோட பிஎம் கிட்டயும் கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் கமிஷன் பிரசிடென்ட் கிட்டயும் உங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. மூன்றாவதாக இருந்தக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரதமர் மோடிஜி அவர்கள். அவர்கிட்ட கேள்வி கேட்கறது மட்டுமா அவர் பதில் சொல்லாமலே அங்கிருந்து மேடையில இருந்து ஓடி இருக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பேப்பரை பார்த்து உரையாற்றுவார்கள் சொல்லியிருந்தேன்ல. அப்படி இந்த ஸ்வீடனோட பிஎம் அப்புறம் பிரசிடென்ட் இவங்க 2 பேருமே படிக்கும் போது அவங்க பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க. ஆனா மோடி அவர்கள் மட்டும் டெலிபிராம்ப்டை வச்சு தனது முகத்தை மறைச்சிருக்கிறாரு. அவரோட முகத்தை கூட நம்மளால பார்க்க முடியாது. எதற்காக அவ்வளோ அச்சம்? இந்த கேள்வி இங்க கீழே இருக்க ஜெர்னலிஸ்டுக்கும் இருந்திருக்கும்ல. அவர் ஆற்றிய உரையில இருந்து சில கொஸ்டின்ஸை இவர் கேட்டிருக்காங்க. அங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் ஹெலன் லைன். அவங்க ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. Prime Minister Modi, why don't you take some questions from the freest press in the world? அதாவது உலகத்திலேயே நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறாங்க நார்வேயோட ஜேர்னலிஸ்ட். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சுதந்திரத்துல முதலிடத்துல இருப்பது நார்வே. சோ இப்படிப்பட்ட ஒரு பெருமை கொண்ட நாட்டுல இருந்து நாங்க ஒரு கேள்வியை எழுப்புறோம்னா அந்த கேள்விக்கு எதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு உடனே மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே துண்டக்கான துணியக்கான்னு சொல்லி ஓடுவான்னு சொல்லிப்பாங்கல்ல, அதே மாதிரி இவர் அப்படியே பதிலடிக்காம ஓடுறாரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பின்தொடர்ந்து போயிருக்காங்க. மோடிஜி அவர்களே, அப்படி நான் என்ன தவறான ஒரு கொஸ்டினை கேட்டுட்டேன், நீங்க நின்று எனக்கு பதில் சொல்லிட்டு போலாமேன்ற மாதிரி இவங்க பின்தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மோடி அவர்களும் சரி, அவர் கூட இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களா இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே மோடி அவர்களை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி ஐயோ ஏதோ அவரை தாக்குதல் நடத்தின மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட எக்ஸ் தளத்துல இது குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அல்லனா இவரு இந்த மாதிரி ஓடினார்ல, இந்த வீடியோ போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அவர்களே, why would not take my question? I was not expecting him to. எதற்காக என்னோட கொஸ்டினுக்கு நீங்க பதில் அளிக்காம போனீங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், அவர் ஒரு நாட்டோட பிரதமர் ஆச்சே, ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கிறதும் பதில் அளிக்காம போறதும் அவரோட விருப்பம் அப்படின்னு நீங்க யாராவது முட்டு கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நாகரிகமோட நடக்குது. இப்ப உங்களை பார்த்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி எழுப்புறாங்கன்னா உங்களுக்கு பதில் அளிக்க முடியல இல்ல இயலன்னு வந்துருச்சிங்கன்னா ஒரே சிம்பிளா நீங்க முடிச்சிருக்கலாம். அது ஒரு செகண்ட்ல நீங்க முடிச்சிருக்கலாம். ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு இந்த கேள்விக்கு பதில் அளிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லி நீங்க அந்த மேடையை விட்டு இறங்கி போயிருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாம நீங்க ஓடினீங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டாக்கிறது. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி எக்ஸலத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நார்வே ஹேஸ் த நம்பர் 1 ஸ்பாட் ஆஃப் வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இன் இண்டெக்ஸ். ஆனா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 157வது இடம். உலகத்திலேயே நார்வே பத்திரிகையாளர் சுதந்திரத்துல முதல் இடத்துல இருக்கு. ஆனா இந்தியா அந்த இடத்துல இருக்குது 157வது இடத்துல இருக்கு. உண்மைதானங்க? இப்ப நார்வேவை பொறுத்தவரையுமே அந்த பெண் கேட்டிருக்க கேள்விகளை நீங்க கேட்க விட்டுருந்தீங்கன்னா அது மிக தரமான ஒரு கொஸ்டினா இருக்கும். ஏன்னா பத்திரிகையாளர்களை விரும்பி சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடாக நார்வே இருக்குது. நீங்க கேள்வியே கேட்காம பண்ணிருக்கீங்க. ஆனா இந்தியான்றது 157வது இடத்துல இருக்குது. நீங்க ஜனநாயகம் ஜனநாயகம்னு பேசுறீங்களே, இங்க பத்திரிகையாளர்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இவங்க இவ்வளவு தைரியமா கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கல்ல நார்வேல வச்சு, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை பத்திரிகையாளர்கள் மோடிஜி அவர்களை பார்த்து நேரடியாக கொஸ்டின் பண்றாங்க? யாராலையும் கேட்க முடியல. ஏன்னா இங்க இந்தியாவை பொறுத்தவரையுமே பத்திரிகையாளர் சுதந்திரம் என்பது முழுவதுமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது. லாஸ்டா அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, இட்ஸ் அவர் ஜாப் டு question the powers we can cooperate with அப்படின்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இது எங்களோட பணி. ஒரு நாட்டு தலைவர்களை பார்த்து பவர்ல இருக்கவங்களை பார்த்து கேள்வி கேட்பது என்பது எங்களோட அடிப்படை உரிமை. அதை எப்படி நீங்க முடக்க பாக்குறீங்கன்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வெறும் அரசியல் ரீதியான விமர்சனம் கிடையாது. இது கேள்விக்கு முன்
அதிகாரம் தலை குனியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயகத்தோட அடிப்படை உரிமை. இது கூட கேட்க முடியாதான்னு சொல்லி தான் அந்த ஜெர்னலிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு உடனே பாஜக சங்கிகள், ஆர்எஸ்எஸ் போன்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெண்ணோட ஐடியை தேடி, ஃபோன் நம்பரை தேடி அவங்களை தொடர்ந்து வந்து சோசியல் மீடியாவில் அச்சுறுத்தி வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாரோட கைக்கூலி. எப்படி நம்ம தமிழகத்துல முதலமைச்சரை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அவர் வந்து டிஎம்கே கைக்கூலின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு அதிகாரப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அவங்களும் ஒரு கைக்கூலி, யாரோ ஒருத்தர் அவங்கள காசு கொடுத்து ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்லி எங்க லிங்க் பண்றாங்கன்னா, ராகுல் காந்தி தான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவங்கள்ட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி மோடி அவர்களை பார்த்து கேள்வி கேளுங்கன்னு சொன்ன மாதிரியும் தொடர்ந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சோசியல் மீடியாவில் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு ஹெலான் அவர்கள் ஒரு அதிகாரப்பூர்வமான ரிப்ளையும் கொடுத்துட்டாங்க. நான் யாரோட ஸ்பையும் கிடையாது, என்னோட பணியை தான் நான் செஞ்சேன்ற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையுமே இந்த நிகழ்வு என்பது இந்தியாவில் மட்டும் இல்லாம சர்வதேச அளவில் பாருங்க, ஒரு இந்தியா நாட்டு தலைவர், இந்தியாவோட பிரதமர் அவர்கள் ஒரு குவஸ்டினுக்கு கூட பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி இது வேர்ல்டு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்து இதோட நிற்பாட்டி இருக்கலாம். இதுவரையுமே இந்த விஷயம் வந்து அமைதியா போயிட்டு இருக்கோம். ஆனா நார்வேல இருக்கக்கூடிய இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறுபடியும் ஹெலான் தொடர்பு கொண்டு நீங்க வேணா வாங்க, நாங்க மீண்டும் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறோம், ஆனா மோடி அவர்கள் கொடுக்க மாட்டாங்க, என்ன கேள்வி வேணா என்ன பார்த்து கேளுங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை வைக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல மறுபடியும் ஹெலான் ரொம்ப தைரியமாக போறாங்க. என்னதான் இவங்களை சோசியல் மீடியால மிக மோசமாக கையாண்டாலுமே இதுக்கெல்லாம் பயப்படாலும் அவங்க கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க ஒரு நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அதனால அவங்க தைரியமா போயிருக்காங்க. எனக்கு தேவை பதில் தான், என்னோட உரிமைன்றது கேள்வி கேட்கறது, நான் தைரியமா போவேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு சிம்பிளான ஒரு 3 கொஸ்டின் தான் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க நிறைய விஷயங்களை பத்தி இந்தியாவை பத்தி நீங்களே பெருமையா பேசுறீங்க. முதலாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியாவை பத்தி பல்வேறு பெருமைகளை நீங்களே பேசிக்கிறீங்க, ஆனா நார்வே மக்கள் நாங்க எதை கொண்டு இந்தியாவை நம்புறது? இது முதல் கொஸ்டின். இரண்டாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித உரிமைகள் மீறல் தொடர்ந்து இந்தியாவில் நடந்துட்டே இருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அடக்குமுறைகளை நிகழுது, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? மூணாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதற்காக தான் இந்த பிரஸ் மீட்டப்பே நடந்துச்சு. கடினமான கேள்விகளுக்கு உங்கள் தலைவர் உங்க மோடிஜி அவர்கள் எப்போ பதில் சொல்ல போறான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோட செயலாளர் சிபி ஜார்ஜ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவங்க கேட்ட கேள்வி என்னமோ வேற, ஆனா இவர் சொல்ற பதில் எப்படி இருக்குன்னா, நாங்க 5-6 வருஷமா பழமையான ஒரு நாடு, நாங்க தான் பூஜ்யத்தை கண்டுபிடிச்சோம், நாங்க தான் யோகாவை கண்டுபிடிச்சோம்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் இல்லாம இது எல்லாமே விளக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கே கோவம் வருதா இல்லையா? இப்படி அந்த பெண் கேட்கறாங்களே, எங்க இந்திய நாட்டு தலைவரை பார்த்து இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறாங்க, இதுக்கு நீங்க நச்சுன்னு ஒரு பதில் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே கோவம் வருது. இப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு உடைக்க வேண்டிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க. ஆனா இவர் கொடுத்த பதில் என்னவா இருக்குன்னா, நாங்க தான் பூஜ்யத்தை கண்டுபிடிச்சோம், நாங்க தான் யோகா கண்டுபிடிச்சோம்னு சொல்லி அவங்க கேட்ட கேள்விக்கான பதில அவங்க சொல்லல. இது அவங்களுக்கு இன்னும் டென்ஷனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுங்க, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுங்கன்னு கேட்கும்போது அவருக்கு மிகவும் வந்து மறுபடியும் ஒரு கோவம் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது நான் இந்த ஒரு அவமானம் நடந்துச்சு, இதை நான் போக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, அதுலயும் வந்து மீண்டும் அசிங்கப்பட்டு தான் போயிருக்கிறாங்க. இது தேவையா அப்படின்ற மாதிரி இந்திய அளவுல பல்வேறு தரப்பினர் வந்து விமர்சித்து வராங்க. ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது இது சர்வதேச அளவுல இது வந்து ஒரு தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவுக்கு இது ஒரு அவமதிப்பை தேடி கொடுக்கும். இப்ப பாருங்க, இந்தியாவோட பிஎம் வந்து இந்த மாதிரி பேனிக் ஆகாதுன்றது ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தியும் ட்வீட் போட்டிருந்தாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இப்போ பிஜேபி தான் இந்தியான்னு கிடையாது, ஆர்எஸ்எஸ் தான் இந்தியான்னு கிடையாது, யூ ஹேவ் டு ஆன்சர். நீங்க யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் நீங்க. அவரே பேசுவாரு, நான் மக்களுக்கான சேவகன்னு சொல்வாரு. அப்படி இருக்கும்போது மக்கள் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு கடமைன்றது உங்ககிட்ட இருக்கு. இப்ப நீங்களே சரி, ஒரு அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரீங்க, அது யாரோட வரிப்பணத்துல போயிட்டு வரீங்க? கோடி கணக்குல லட்சக்கணக்குல உங்களை போட்டு அனுப்புறாங்கன்னா அது மக்களோட வரிப்பணம். அப்படி நீங்க போகும்போது கேள்வி கேட்க வேண்டிய உரிமைன்றது மக்களுக்கு இருக்கு. அப்படி நீங்க ஒரு வெளிப்பயணமா நீங்க போயிட்டு வரீங்கன்னா உங்களை அப்படியே வந்து ஒரு ஏர்போர்ட்ல வச்சு ஒரு பிரஸ் மீட்டை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்க, இது மாதிரி எதிர்காலத்துல இந்தியாவுக்கு இந்த மாதிரி நலத்திட்டங்களா பேசிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டா கூட அந்த கேள்விக்குமே மோடி அவர்கள் இதுவரையுமே பதில் சொன்னது கிடையாது. இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலைன்னு நம்ம சொல்ல முடியும். சரி, இதுவரையுமே ஏன் மோடி அவர்களை பார்த்து இவ்வளவு கொஸ்டின் பண்றீங்களே, இதுவரை எந்த பிரதமரும் வந்து சந்திக்காம இருந்ததே இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான பதிலையும் நான் தரேன். இதுவரையும் இருந்த பிரதமர்களையே ஜவஹர்லால் நேரு 75 முறை வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. லால் பகதூர் சாஸ்திரி 56 முறை, இந்திரா காந்தி அவர்கள் 42 முறை, ராஜீவ்காந்தி அவர்கள் 62 முறை, PV நரசிம்மராவ் அவர்கள் 40 முறை, அட்டால் பிஹாரி வாஜ்பாய் உட்பட 55 முறை, மன்மோகன் சிங் வந்து 144ல இருந்து 127 வரையுமே போயிருக்காரு. ஆனா நரேந்திர மோடிஜி அவர்கள்
பூஜ்ஜியம். ஒரு முறை கூட அவர் பிரஸ் மீட் அப்ப சந்தித்ததே இல்ல. அப்படி அவர் சந்திச்சாலுமே அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன மாதிரி இருந்தாலும், நீங்க எல்லாமே ஒரு டஃப்பான கேள்விகள கேட்கிறீங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவா இருக்கணும்னா, எப்படி ஒரு மத கலவரத்த உருவாக்க முடியும்? இப்ப முஸ்லிம்களுக்கான ஒரு மத வழிபாட்டு தலங்கள் இருக்குதுன்னா, அத அப்படியே இடிச்சு அவங்க உணர்வுகள துன்புறுத்தி, எத அப்படி நம்ம வந்து ஒரு ஹிந்து ராஷ்டிரமாக மாத்த முடியும் அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு அவர் ஈஸியான பதில்கள குடுப்பாரு. இது மாதிரியான கஷ்டமான பதில்கள் நீங்க கேட்டீங்கன்னா, அவர் தரமாட்டேன்ற மாரி நெட்டிசன்கள்லாம் கலாய்ச்சிட்டு வராங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து இப்போ அவங்க கேட்டது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். என்னோட கேள்விகளுக்கு ஏன் பதிலளிக்க மாட்றீங்கன்னு கேட்டதுக்கே அவர் அப்படி தெரிச்சுட்டு ஓடுறாரு. அப்படி அவங்கள கேள்வி கேட்க விட்டுருக்கலாமே. அந்த அப்படிப்பட்ட ஒரு கேள்விய அவங்க என்ன கேட்க போறாங்க? உங்ககிட்ட உண்மை இருக்கும்போது, உங்ககிட்ட வளர்ச்சி இருக்கும்போது, நீங்க உங்ககிட்ட ஒரு பிரதமராக்கக்கூடிய திறமை இருக்கும்போது, எதற்காக நீங்க பதிலளிக்காம ஓடுறீங்கன்னு சொல்லி, தொடர்ந்து மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்கணும். இப்ப இதே நிலைமை தமிழகத்திலும் இருக்கு. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள்கிட்டயுமே வந்து இதுவரையுமே பிரஸ் மீட் அப்ப சந்திக்கவே இல்ல. எதற்காகன்னு சொல்லி நம்ம கொஸ்டின ரைஸ் பண்ணோம்னா, அப்படி பத்திரிகையாளர ஒரு முதல்வர் சந்திக்கிறோம்னு சொல்லி ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம கிட்டயே கேள்வி கேட்கறாங்க. சோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் எந்த மாதிரியான தகுதியை கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். சோ மோடிஜி அவர்கள் இது மாதிரி பிரஸ் மீட் அப்ப சந்திக்காம ஓடி இருக்காரு. இத பத்தின உங்க கருத்துக்கள் என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.